அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் சிறுகதை ஜன்னல்கள். சிறுகதைக்குள் செல்வோமா? 9ஆம் வகுப்பு படிக்கும் மிருணாளினி ஏனோ இப்பொழுதெல்லாம் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துவதே இல்லை. காலாண்டு தேர்வில் 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகியிருந்தாள். 9ஆம் வகுப்பில் காலடி எடுத்து வைத்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் மிருணாளினியை நினைத்தாலே அவளுடைய அம்மா லலிதாவுக்கு அடிவயிற்றில் புளியை கரைத்தது. வழக்கத்திற்கு மாறாக மிருணாளினி வீட்டிற்கு வந்ததுமே அவளுக்கு பிடித்த சிற்றுண்டிகளை கேட்டு கேட்டு செய்தாள் லலிதா. அம்மாவின் இந்த மாற்றத்தை மிருணாளினி எதிர்பார்க்கவே இல்லை. சுருட்டை முடியும் மெல்லிய உடல்வாகும் மாநிறமுமாயிருக்கும் மிருணாளினி தன் அழகான கண்களில் ஆச்சரியம் காட்டினாள். சென்ற வருடம் வரை மிருணாளினி பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்ததும் அசந்து மறந்து சோஃபாவிலேயே புத்தகப் பையை அப்படியே வைத்தாலோ, சாக்ஸ்களை மூலைக்கு ஒன்றாக வீசினாலோ, பள்ளி யூனிஃபார்மிலிருந்து வேறு உடைக்கு மாறிய பின்பு அந்த பள்ளி யூனிஃபார்மை துவைக்கும் கூடைக்கு மாற்றாமல் இருந்தாலோ, தலைவாரிய சீப்பில் முடி அப்படியே இருந்தாலோ, சாப்பிட்ட தட்டை அலம்பாமல் அப்படியே சிங்கில் வைத்தாலோ அவள் அம்மா லலிதா கோபத்தின் உச்சிக்கே போய்விடுவாள். சாதாரணமாக நிதானமாக பேசும் குணம் கொண்டிருந்த லலிதா மேற்கூறிய விஷயங்களில் ஏதாவது ஒன்று வீட்டில் நடந்தாலும் சத்தமாக கத்தி மிருணாளினியை திட்டுவாள். அவள் கத்துவது அந்த தெருவிற்கே கேட்கும். ஆனால் மிருணாளினி படிப்பில் கொஞ்சம் முன்ன பின்ன மதிப்பெண் எடுத்திருந்தால் அவளை திட்டுவதில்லை. டியூஷனுக்கு அனுப்பிவிடுவாள் லலிதா. பக்கத்து தெருவிலிருக்கும் டியூஷனுக்கு லலிதா தானே பொறுப்பாக அழைத்து போய் விட்டுவிட்டு மீண்டும் போய் அழைத்தும் வருவாள். இதனால் அம்மாவிற்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று மிக கவனமாக நடந்து கொள்வாள் மிருணாளினி. வங்கியில் வேலை பார்க்கும் லலிதாவின் கணவன் சங்கருக்கு லலிதாவின் இந்த குணம் நன்றாகவே தெரியும். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்யும் லலிதாவின் மேல் அவனுக்கு பரிதாபமும் உண்டு. லலிதா தன் மகளை கட்டுப்பாட்டுடன் வளர்க்கிறாள் என்று பெருமையும் படுவான் சங்கர். இப்படிப்பட்ட லலிதாதான் மிருணாளினியின் காலாண்டுத் தேர்வின் மதிப்பெண்ணை பார்த்துவிட்டு மிரண்டு போய்விட்டாள். டியூஷனுக்கு போய்கூட 2 சப்ஜெக்ட்களில் ஃபெயிலாகி இருந்தாள் மகள். பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பில் மிருணாளினி முன்பு போல் பாடங்களை கவனிப்பதில்லை என்றும், அவளும் பள்ளியில் இந்த வருடம் புதிதாக வந்து சேர்ந்திருக்கும் நிர்மலா என்ற பெண்ணும் வகுப்பறையில் சதா சர்வகாலமும் அரட்டை அடிப்பதாக ஆசிரியர் புகார் சொன்னார். இதைக் கேட்டு லலிதாவிற்கு மயக்கமே வந்துவிட்டது. ஆசிரியர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. மயங்கி விழுந்த லலிதா மயக்கம் தெளிந்து எழுவதற்குள் அந்த ஆசிரியருக்கு பதட்டமாகிவிட்டது. அந்த ஆசிரியர் நினைத்தார், சிறிய அதிர்ச்சியான செய்தியை கூட தாங்க முடியாத அளவு லலிதாவின் உடல்நிலை மோசமாக இருக்கிறதா என்ன? ஏதாவது ஆகியிருந்தால் பள்ளியின் பேரல்லவா கெட்டுவிடும், தானும் சிக்கலில் மாட்டியிருப்போமே என்று அவரும் கதி கலங்கி லலிதாவை தன் சொந்த செலவிலேயே டீ வாங்கி கொடுத்து ஆட்டோவில் வீட்டிற்கும் பத்திரமாக அனுப்பி வைத்தார். அந்த வீட்டில் எல்லோரும் டைனிங் டேபிளில் மட்டுமே அமர்ந்து சாப்பிடும் பழக்கம் உண்டு. ஆனால் அன்று இரவே மிருணாளினியின் அறைக்கே சென்று சாதம் ஊட்டினாள் லலிதா. வழக்கமாக மிருணாளினி அவள் வீட்டு வாசலை ஒட்டி இருந்த பெரிய அறையில்தான் படிப்பாள். அந்த அறையில் பெரிய ஜன்னலும் இருந்தது. மறுநாளே அந்த ஜன்னலுக்கு ஏற்கனவே இருந்த திரைச்சீலைகளை எடுத்துவிட்டு அடர் நிறத்தில் இருக்கும் புத்தம் புதிய திரைச்சீலைகளை வாங்கி மாட்டினாள் லலிதா. அது மட்டுமல்ல, மிருணாளினி அந்த அறையில் படிக்கும் போதெல்லாம் அடிக்கடி அந்த ஜன்னலை வெளிப்பக்கமாக போய் பார்த்துவிட்டு வந்தாள். அது மூடியிருப்பதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இனி ஃபோனே கிடையாது என்று மகளிடமிருந்து ஃபோனை பிடுங்கி வைத்தாள். முன்பு போல் எதற்குமே லலிதா இப்பொழுது கத்துவதே இல்லை. எல்லாவற்றிற்கும் மேல் மிருணாளினி அந்த அறையில் படிக்கும் பொழுதெல்லாம் வாசல் பக்கம் போய் அந்த ஜன்னலின் அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் லலிதா. இதை சில நாட்களாக கவனித்து வந்த சங்கர், லலிதா இப்பெல்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று மிருணாளினி டியூஷன் போயிருந்த பொழுது சமையல் கட்டில் பரபரவென்று
இரவு உணவை தயாரித்துக் கொண்டிருந்த லலிதாவை கனிவான குரலில் கேட்டான் சங்கர். அது வந்து நீளமான தலைமுடியை அழுந்த வாரி பின்னல் போட்டு வாசனையான மல்லிச் சரத்தை அளவாக சூடியிருந்த லலிதாவின் வகிட்டில் இருந்த குங்குமம் பயத்தில் வந்த வியர்வை பட்டு லேசாக வழிந்து அதிக அகலமில்லாத அவளது நெற்றியில் ஏற்கனவே வைத்திருந்த மெரூன் கலர் ஸ்டிக்கர் பொட்டிற்கு மேலே திலகம் போல நின்றது. மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்ததால் கணவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய லலிதாவின் மூச்சு காற்றில் நிதானமில்லாமல் புஸ் புஸ் என்று சத்தம் கேட்டது. அவளை பரிதாபமாக பார்த்தான் சங்கர். எரிந்து கொண்டிருந்த கேஸ் அடுப்பை நிறுத்தினான். அவள் கையிலிருந்த கரண்டியை மெதுவாக வாங்கி சிங்கில் போட்டான். அவளது கைகளை ஆதரவாக பிடித்து கொண்டான். அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டான். அவள் முதுகை வாஞ்சையுடன் தடவினான். அவ்வளவுதான். இதற்காகவே காத்திருந்தது போல் கேவி கேவி அழ ஆரம்பித்தாள் லலிதா. சங்கர் அவள் அழுவதை தடுக்கவில்லை. அவள் மனபாரம் தீர அவன் தோள்களில் சாய்ந்து அழுதாள். அவளுடைய அழுகை ஓய்ந்ததும் அவளை ஹாலுக்கு அழைத்துப் போய் சோஃபாவில் உட்கார வைத்து குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் சங்கர். லலிதா கடகடவென்று ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணீரை முழுமையாக குடித்துவிட்டு அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் ஏதோ குற்ற உணர்ச்சி தெரிந்தது. லலிதாவின் இந்த நடவடிக்கைகள் சங்கருக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் அவன் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. என்ன ஆச்சும்மா என்று மெதுவாக பேசினான். அது மிருணாளினி, அப்புறம் நிர்மலா இல்ல? அவள் பேச முடியாமல் திக்கி திணறினாள். ஆமா, மிருணாளினி நிர்மலா 2 பேரும் கிளாஸ்ல ரொம்ப பேசுறாங்கன்னு டீச்சர் சொன்னாங்க. அன்னிக்கே நீ என்கிட்ட சொன்ன. நீ வேற அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து அது தெளிஞ்சப்புறந்தானே வீட்டுக்கே வந்த. அப்பவே நான் இத பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். எனக்கு ஆஃபீஸ்ல வேற நிறைய வேலை வந்துடுது. இருந்தாலும் உன்கிட்ட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நான் பேசி இருக்கணும். அது ஏன் தப்பு தான். இதோ பாருமா, குழந்தைங்க கிளாஸ்ல பேசுறது சகஜமான விஷயம். அவங்க ஒன்றும் மெஷின் கிடையாது. அதுக்காக நீ மயக்கம் போட்டு விழற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லம்மா. நீ ஒரு பொறுப்பான அம்மாதான். வீட்டுல அவளோட ஃபோனை பிடுங்கி வச்சிட்ட. அடிக்கடி அவ ரூம்ல போய் நோட்டம் விடுற. இப்போல்லாம் அவளும் மாறிட்டா. நான் அதை கவனிச்சேன். ஆனா நீதான் பழசையே நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் சரி. அவ படிக்கும்போது நீ ஏன் ஜன்னல் கிட்ட போய் போய் உட்கார்ந்துக்கிற? எனக்கே ஒரே குழப்பமா இருக்குமா. கொஞ்சம் பயத்துடன் பேசினான் சங்கர். தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு பேசினாள் லலிதா. நான் 9th ஃபெயில் ஆனவ. அதுக்கு காரணம், நான் 9th படிக்கும்போது எங்க ஸ்கூலுக்கு புதுசா வந்த நிர்மலான்ற பொண்ணு தாங்க. எங்க தெருவில் தான் குடி வந்தா. எங்க வீட்டில் நான் வாசல்ல இருந்த அறையில தாங்க படிப்பேன். நிர்மலா காலையிலேயே சீக்கிரமா எழுந்து எல்லாத்தையும் படிச்சிடுவா. ஆனா நான் சாயங்காலந்தாங்க படிப்பேன். அவளுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததும் சாயங்காலம் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. அதனால நான் படிக்கும்போது என் அறை ஜன்னல் கிட்ட வந்து உட்கார்ந்துப்பா. எங்க அம்மா நான் படிச்சிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனா அவளும் நானும் கதை பேசிக்கிட்டு இருப்போங்க. இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு இன்னிய வரைக்கும் தெரியாது. அதனாலதான் என்னால கவனமா படிக்க முடியாம போச்சுங்க. அதே மாதிரி இந்த நிர்மலாவும் இதே தெருவுல தானே இருக்கா. ஒருவேளை நம்ம பொண்ணு படிக்கும்போது எனக்கு தெரியாம வந்து இந்த ஜன்னல் வழியா பேச்சு கொடுத்து நம்ம பொண்ணோட கவனத்தை செதற அடிச்சிருவாளோன்னு கவலையாவும் பயமாவும் இருக்குங்க. குற்ற உணர்ச்சியில் அவளுடைய கண்களின் கருவிழிகள் இங்கும் அங்கும் அலைந்தன. அவளுடைய கைகளை மறுபடியும் ஆதரவாக பிடித்தான் சங்கர். இதோ பார் லலிதா, நீ ஃபெயில் ஆனப்புறம் ரொம்ப அவமானமா இருக்குன்னு ஸ்கூல் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சிருக்க. அந்த சமயத்துல தானே என்னோட பேங்க்ல உங்க கிராமத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது. தூரத்து சொந்தோன்னு உங்க வீட்ல தானே 3 வருஷம் தங்கின. மறுபடியும் எனக்கு சென்னைக்கு மாத்தலாச்சு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது லலிதா. அதனால தானே என் அண்ணாவை விட்டு பெண் கேட்க சொன்னேன்.
சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நானும் அந்த நிர்மலாவ பார்த்திருக்கேன். ஆனா, உன் படிப்பு வீணா போனதுக்கு அவ தான் காரணம்னு இப்போ நீ சொல்லித்தான் எனக்கே தெரியும். இப்போ புரியறது நீ ஏன் இவ்ளோ பயப்படுறேன்னு. குழந்தைங்க புதுசா ஊர் மாத்தி வரும்போது புது ஊர், புது ஸ்கூல்னு கொஞ்சம் பயமா இருக்கும்ல? இந்த பொண்ணும் புதுசா வந்திருக்கா. அவளுக்கும் அந்த பயம் இருக்கும்ல? ஆரம்பத்துல ஒரு கியூரியாசிட்டில குழந்தைங்க அடிக்கடி பேசுவாங்கம்மா. அதனால டிஸ்ட்ராக்ஷன் ஆகி கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருக்கு. உங்க அம்மாவுக்கு உன் நிர்மலா விஷயம் தெரியாது. ஆனா மிருணாளினியோட விஷயம் நம்ம 2 பேருக்குமே தெரியுமே. அந்த டீச்சர் நல்ல வேலை பண்ணாங்க. நம்மகிட்ட சொன்னாங்க பாரு. அதுதான் இங்க முக்கியம். நம்பளால மிருணாளினிய ஹேண்டில் பண்ண முடியாதா என்ன? இப்படியா ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழறது? அமைதியாக பேசிக்கொண்டே வந்த கணவனின் குரலில் திடீரென்று கொஞ்சம் கண்டிப்பு தோன்றியதும் மிரள மிரள பார்த்தாள் லலிதா. அதனால் சட்டென்று தன் பேச்சை மாற்றினான் சங்கர். சரி சரி, நீ இவ்ளோ பயப்படுறதால சொல்றேன். கிச்சன் பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ரூம மிருணாளினி படிக்கிற ரூமா மாத்திடுறேன். இப்போ வாசப்பக்கம் இருக்கிற மிருணாளினியோட படிக்கிற ரூம கெஸ்ட் ரூமா மாத்திடுறேன். சரியா? நீ ஓடி ஓடி அந்த ஜன்னல்கள் கிட்ட போய் நிக்கிறத என்னைக்காவது நம்ம குழந்தை பார்த்தா அவளுக்கும் குழப்பமா இருக்கும் இல்லையா? சங்கரின் இந்த வார்த்தைகள் லலிதாவுக்கு பிடித்திருந்தது. அவளுக்கு தன் கவலை சற்று குறைந்த மாதிரி இருந்தது. அடுத்த வாரமே மிருணாளினியின் படிக்கும் அறை பின்பக்கம் போனது. இப்போதெல்லாம் லலிதா ஜன்னலை நோக்கி ஓடுவதில்லை. சங்கர் நிம்மதியாக தன் வேலைகளை பார்த்தான். எல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான். அப்போது கொரோனா அலை ஆரம்பித்தது. பள்ளிகள் மூடப்பட்டன. லலிதா நினைத்தாள், இனி நிர்மலாவின் பிடுங்கல் பள்ளியிலும் இல்லை என்று. ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பித்தன. எல்லா குழந்தைகளின் முகமும் லலிதா வீட்டு கம்ப்யூட்டரிலேயே தெரிந்தது. அங்கே நிர்மலாவும் தெரிந்தாள். மிருணாளினிக்கு ஒரே சந்தோஷம். நினைத்த நேரத்தில் மிருணாளினியும் நிர்மலாவும் அவரவர்கள் வீட்டிலிருந்தே முகம் பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இது எப்படிங்க எல்லா குழந்தைங்களும் நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரே டயத்துல தெரியுறாங்க? அப்பாவியாக கேட்டாள் லலிதா. அதுதான் டெக்னாலஜி, பெருமிதமாக சொன்னான் சங்கர். அது என்னங்க டெக்னாலஜி? அவள் குரலில் குழப்பம் தெரிந்தது. அதுதான் இன்டர்நெட். எனக்கெல்லாம் எங்க பேங்க்ல எப்போவோ ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. ஐயா இதுல கிங்காக்கும். நமக்கு கல்யாணம் ஆனதும் முதல் 2 வருஷம் ஓடினதே தெரியல. 3வது வருஷத்துலேருந்து குழந்தை குழந்தைன்னு எங்கிட்டு இருந்தோம். நீ ரொம்ப கவலையில இருந்த. அப்போ நான் என்ன சொன்னேன்? கம்ப்யூட்டர் கத்துக்கோ, பொழுதுபோக்கா இருக்கும், வெளியில போன மாதிரியும் இருக்கும், உன் கவலையும் கொஞ்சம் மறந்துருக்கும்னு சொன்னேன். அதுக்கு எங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? எதுக்குடா அவளுக்கு அலைச்சல் அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்க பேச்ச கேட்கவே இல்லை. அவ கம்ப்யூட்டர் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல பணம் கட்டிட்டு வந்தேன். ஆனா நீ என்ன சொன்ன? உங்க அம்மா சொல்றது தாங்க சரி. இப்போ படிப்பை விட ஆரோக்கியமா இருந்து நான் குழந்தை பெத்துக்கிறது தான் முக்கியம். அந்த குழந்தைய நல்லா வளர்த்து ஆளாக்குறது தான் முக்கியம். எல்லாம் சொன்னேன். உனக்கே ஆர்வம் இல்லைன்னு நானும் விட்டுட்டேன். அப்படியே 8 வருஷம் கழிச்சுத்தான் மிருணாளினியே பிறந்தா. அவ பிறந்ததுக்கு அப்புறமாவது புது விஷயங்களை தெரிஞ்சிக்க நீ ஆர்வம் காட்டினியா? இல்ல. நல்ல வேளை இப்பயாவது தெரிஞ்சிக்கணும்னு உனக்கு தோணித்தே. அதுவே ரொம்ப சந்தோஷம். இப்போ உனக்கு தெளிவா புரியற மாதிரி சொல்றேன் பாரு. அதாவது கம்ப்யூட்டர்களை எல்லாம் இணைக்கிறது, அதாவது சேர்க்கறது, அதுக்கு பேர் தான் இன்டர்நெட். இப்போ நம்ம வீட்ல நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டரை இயக்கறதே விண்டோஸ் அப்படின்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதுல என்னன்னா என்று தன் மனைவியின் மனதை கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள தூண்டிவிட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தனக்கு தெரிந்த கம்ப்யூட்டர் அறிவை உற்சாகமாக விளக்கிக் கொண்டே போனான் சங்கர். கொஞ்ச நேரம் அமைதியாக கவனித்தாள் லலிதா. திடீரென்று அவள் கண்களில் குழப்பம் தெரிந்ததை புரிந்து கொண்ட சங்கர், இதோ பார் லலிதா, ஒரே நாள்லலாம் எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. குழப்பமா இருக்குல்ல? எனக்கே 1 வருஷம் ஆச்சுன்னா பாரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தினமும் பேங்க்லேருந்து வந்ததும்
1 மணி நேரம் உன் கூட உட்காந்து உனக்கு சொல்லி கொடுக்குறேன். உன்னால முடியும்னு மட்டும் நீ நம்பினா போதும். நான் இருக்கேன் உனக்கு. சரியா? லலிதாவின் முதுகை தடவி கொடுத்து ஆதரவாக பேசினான் சங்கர். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகங்க. ஆமா, இன்டர்நெட்னா நிறைய கம்ப்யூட்டர்களை சேர்க்கறதுன்னு சொல்றீங்க. அது எனக்கு புரியறது. ஆனா எனக்கு தெரிஞ்சு விண்டோன்னா ஜன்னல்னு தானே அர்த்தம். அப்போ விண்டோஸ்னா ஜன்னல்கள் அப்படின்னு தானே அர்த்தம். மிருணாளினியோட ரூம்லையாவது ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்கு. அதை என்னால் கண்காணிக்க முடியும். ஆனா இந்த கம்ப்யூட்டர்ல பல ஜன்னல்கள் இருக்கும் போல் இருக்கே. இத்தனையும் நான் எப்படி தான் கண்காணிக்க போறேனோ தெரியலையே என்று சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்தாள் லலிதா. அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டான் சங்கர். தன்னுடைய குழந்தையும் தன்னைப் போலவே சிக்கலில் மாட்டி அவதிப்பட்டுவிடக் கூடாதே என்ற தவிப்பில் இருக்கும் அந்த தாயின் மனம் அவனுக்கு புரிந்தது. புலியிடம் சிக்கிக் கொண்ட மான்குட்டியை காக்கப் போராட முடியாமல் தவித்து நிற்கும் தாய் மான் போல லலிதா கஷ்டப்படுவதாக சங்கர் நினைத்தான். இந்த நவீன கம்ப்யூட்டர் யுகத்தில் ஜன்னல்கள் அதிகமாகத்தான் இருக்கின்றன. அங்கு நிச்சயமாக லலிதாவால் தனியாக போராடவே முடியாது. அவளுடைய குற்ற உணர்வாலும் தன் இயலாமையாலும் சாதாரண பிரச்சனையை கூட பூதாகரமாக யோசிக்கிறாள். லலிதா தன்னை தனியாளாக நினைத்துவிடவே கூடாது. என்னுடைய துணையும் அவளுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையை நான் தான் அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று யோசித்த சங்கர் அவள் அழுது ஓயட்டும் என்று அமைதியாக காத்திருந்தான். இப்படியாக இந்த கதை முடிகிறது.